தந்தை மகன் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளாமலே ஒருவர் மீது ஒருவர் பாசம் வைத்திருப்பதாக பல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும். வேலைக்காரர்களுக்கு என்று பல படுக்கைகள் உள்ள ஒரு பெரிய குடியிருப்பு. அதில் சிவகுமாரும் VKR, மனோரமா உள்ளிட்ட எல்லா வேலைக்காரர்களும் தங்கியிருப்பாங்க. படுக்கைக்கு மேலே தன்னுடைய தாயார் படத்தை மாட்டி வச்சிருப்பாரு சிவகுமார். VKR அந்த படத்தை கழட்டி குப்பை தொட்டியில போட்டு விடுவார். அம்மா படத்தை எங்கெல்லாமோ தேடி குப்பை தொட்டியில கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அம்மாவை அவமானப்படுத்திய வீட்டில் இனி இருக்க வேண்டாம் என்று கோபமாக வெளியேறுவார். அப்போது காரிலிருந்து இறங்கிய சிவாஜி அவர்கள், எங்கே போகிறாய் சத்யா அப்படின்னு கேட்க விவரத்தை சொல்லிவிடுவார். நான் உன் அப்பா ஸ்தானத்திலிருந்து சொல்கிறேன், நீ உள்ளே போ, அவங்கள நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்வார் சிவாஜி. சமாதானமாகி வீட்டுக்குள்ளே போவார். ஊருக்குள்ளே இருக்கும் குழந்தைகளையெல்லாம் வரவழைத்து பிறந்தநாள் கொண்டாடுவாங்க சவுகார். நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சிவாஜியிடம் கூறும்போது சத்யன் அவர்கள் பின்னால் வேலை செய்து கொண்டிருப்பதாக காட்டுவாங்க. ஆஃபீஸுக்கு சவுகார் அனுப்பும் சாப்பாட்டில் உப்பு சப்பு இல்லாமல் இருப்பதை சத்யனிடம் ஒரு நாள் சிவாஜி அவர்கள் சொல்லுவார். டிரைவர் மேஜரின் மகள் பாரதியிடம் சொல்லி காரசாரமாக ஒரு நாள் சாப்பாடு பண்ணி வாங்கி வந்து சிவாஜி அவர்களுக்கு சத்யன் பரிமாறுவார். இதை வந்து பார்த்த சவுகார், கண்டவங்க செஞ்சு தர சாப்பாடு தான் உங்களுக்கு பிடிக்குதா அப்படின்னு கோபித்து சொல்வாங்க. வெள்ளிக்கிண்ணம் தான் தங்க கைகளில் வைர சிலை தான் எந்தன் பக்கத்தில் அப்படின்னு பாடியபடி படகில் வருவது போல் சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ நடிச்சிருந்தாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய 125வது படம் AVM நிறுவனத்தால் தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்ற விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாரு திரு AV மெய்யப்பன் அவர்கள். அதனால இந்த படத்தை சிறப்பாக எடுக்கும் எண்ணத்தில் இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சு, கதாசிரியரும் நடிகருமான ஜாவர் சீதாராமன் மற்றும் AVM நிறுவனத்தில் பணிபுரியும் உதவி இயக்குனர்கள், கதாசிரியர்களிடமெல்லாம் கலந்து ஆலோசிச்சாரு. சிவாஜி நடிப்பதற்கு ஏற்ற கதை குறித்த விவாதத்தில் இருந்தார் AVM செட்டியார் அவர்கள். AVM சகோதரர்களும் உடன் இருந்தாங்க. அப்போது செட்டியாரின் நெருங்கிய நண்பரான கல்கத்தாவை சேர்ந்த VAP ஐயர் வந்திருப்பதாக கூறினார். அவரையும் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள செய்தார். கதை விவாதத்தில் பங்கேற்றவர், உத்தர் புருஷ் அப்படின்னு வங்க மொழியில் ஒரு படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு, வேண்டுமானால் அந்த படத்தின் பிரதியை வரவழைக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். உடனே அதற்கான ஏற்பாட்டை செய்ய கூறவே மறுநாளே விமானத்தில் சென்னைக்கு வந்து சேர்ந்தது அந்த படச்சுருள். AVM உடைய AC தியேட்டரில் படம் ஓடிக்கொண்டிருக்கும் போது வங்கமொழி வசனங்களை மொழிபெயர்த்து மெய்யப்ப செட்டியாரிடம் சொன்னார் VAP ஐயர். அதன் கதை அங்கிருந்த அனைவருக்குமே பிடிச்சிருந்தது. சிவாஜி நடிப்பதற்கு ஏற்ற கதை தான், ஆனால் இதை அப்படியே நாம் எடுக்க முடியாது, தமிழ் கலாச்சாரத்திற்கு ஏற்ற வகையில் மாற்றி படமாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. அந்த பொறுப்பை ஜாவர் சீதாராமன் ஏற்று இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சுவின் ஆலோசனையோடு கதையை அருமையாக அமைச்சு கொடுத்தாங்க. MS விஸ்வநாதன் இசையமைக்க கேமராமேன் VN சுந்தரம் என முடிவானது. கதையை கேட்ட சிவாஜி அவர்கள் உடனே கால்ஷீட் கொடுத்தாரு. சவுகார் ஜானகி, வாணிஸ்ரீ, பாரதி, சிவகுமார், அசோகன் மற்றும் மேஜர் சுந்தரராஜனின் ஆகியோரின் கால்ஷீட்டும் வாங்கி படப்பிடிப்புடைய தேதியை முடிவு பண்ணாங்க. அதே போல சவுகாரும் சிவாஜியும் மோதிக்கொள்ளும் காட்சியில் சிவாஜி அவர்கள் வீட்டை விட்டு வேகமாக வெளியேறுவார். அப்போது சிவகுமார் ஓடிப்போய் அவருடைய 2 கால்களையும் இறுக்கி பிடித்து, அன்னைக்கு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து சொல்கிறேன், உள்ள போ சத்யா அப்படின்னு சொன்னீங்க, இன்னைக்கு உங்கள் மகன் ஸ்தானத்திலிருந்து நான் சொல்கிறேன், உள்ள போங்க எஜமா அப்படின்னு கெஞ்சுவார். ரௌத்திரத்தின் உச்சத்தில் இருந்தவர் பகலவனை கண்ட பனி போல அப்படியே சாந்தமாகி வீட்டுக்குள்ளே போயிடுவார். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.